சட்டியை துற கொலைச்சு கம்ம 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 சட்டப்படி ஸ்மெல் பேசுகிறேன் அழகான அது சரி நீங்கள் ஏன் இப்போ கொலைக்கிறீங்க இங்கே நீங்கள் இங்கே பாருங்க இங்கே பார்த்துட்டு நீங்கள் சன்லைட் சோப்பா பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டு சன்லைட் சோப் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டு தெரிவு செஞ்ச நாடெல்லாம் வேலை செய்யற நாடு அது அங்க வேற வேலை செய்யற நாடு அந்த நாடு போறது தம்பி கமரா போட்டியா தம்மண்டா என்னது அது தம்மண்டு சொன்னா வட்ட வைக்கிறேன் சின்ன ஓட்டா மாதிரி இருக்கு சின்ன ஓட்டா மாதிரி இருக்கு கோழியில சுண்டை பார்த்து சொல்லுங்க சாப்பாடு விடுதல மூடு எந்த சைடுல எடுத்து காலை வச்சுட்டாரா அவடத்தை நான் இருக்கேன் என்னக்குரிய காத்தன என்ன சரி எனக்கு நேரம் 2 காலை மேய்ச்சிருக்கீங்க தண்ணி நிலம் பழகுது இல்லை நான் நிலம் பழகாம இருக்கிறேன் நிலம் பழகணும் 2 காலம் 2 காலம் 2 காலமும் கூட தந்த வேலை கோழியல் பாப்பேன் கோழியில சுண்டை பார்த்து சொல்லுங்க சாப்பாடு விடுதல மூடு உங்களை வனவுல கொடுமையில ரைட் அப்போ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு இன்னும் இருக்கிற ஹோலியை தான் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் இப்போ வேறு பிரதர் வந்துட்டு அந்த அவர வீடு தானே அது யார் சமைக்கிற அவர கூட்டாளி சாரி அவர தம்பி லாகிர் அவர வீடு தானது அவர கோழியை தான் இப்போ பிடிச்சி போகிறோம் அவர மகாகதர் உம்மாட வீடு தானே அவர உம்மா என்ன இருக்கிறது சரி நாங்கள் என்ன செய்வோம் போவோம்ல பாருங்க நாங்கள் வயலுக்கு சாப்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியும் இவர் சின்னம்மா லாகிர் உம்மா வந்து எங்களுக்கு உடனுக்குடன் தோசை சுட்டு சம்பல் செஞ்சு போய் ஃபஸ்ட்டு காலை சாப்பாடை சாப்பிட்டு போட்டு சமையலை செய்யும் இதுதான் நாங்கள் வந்திருக்கிற வளவு இங்கெல்லாம் வந்துட்டு வயல் செஞ்சிருக்கிறாங்க கருது பறிஞ்சிருக்குது இந்த இடம் வந்துட்டு காலை அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் சமையல்கள் வந்து சமைக்கக்கூடிய இடம் விரும்புகிறாக்கள் என்ன செய்யலாம் வந்து அவர்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் காலையோ என்ன நம்பர் எழுதி வச்சுக்கார் கேட்டில் விரும்புகிறாக்கள் வந்துட்டு ஃபேமிலியோட வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு போகலாம் அதே மாதிரி என்ன ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் கரண்ட் வசதிகளோட அவங்களுக்கு வந்துட்டு ரூம் இருக்குது அப்படி இது கரண்ட் வச்சதோட விற்கிறேன் இங்கே வாஷ்ரூம் இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு தான் இது இவர் பூர்வீக இடம் வேலை முடியுது கடும் வெயில் அடிக்கணே இந்த போகிற தண்ணியில் குளிச்சா நல்லா இருக்கும் நல்லபடியாக இருக்கும் என்ன உங்களோட பிளான் என்ன சமைச்சு போட்டு குளிக்கிறதா சமைச்சு போட்டு குளியலோண்ட போட்டு ஓ பின்னரம் ஒரு சாய் பாட்டி ஒன்றை வச்சு போட்டு போனாச்சு இதுக்குள்ளேயா சமைக்க அவருக்கு ஆல்ரெடி நீங்கள் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த இடம் தானே ஃபுல் வேலை ஒன்று செஞ்சுக்கிறீங்க நீங்கள் இப்போ அரிசை கழுவிக்கிறீங்க அரிசை கழுவி எடுப்போம் இப்போ வெள்ளைச்சோறும் உங்களோட நாட்டுக்கோழி குழம்பு சட்டப்படியாக இருக்கு வெடக்கோழி நண்பன் வந்துட்டு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் ஞாபகத்துக்கு நம்மளை விட்டுருவேனே மாறா நீங்கள் என்ன செய்யற நீங்கள் இருந்து செய்கிற வேலையை தானே ஆசைப்படுறீங்க அதனால பாருங்க அங்கே பாருங்க அவர் கல் தூக்கிக்கிறார் என்ன அதை செய்ய நீங்கள் ஆசைப்படுறீங்க நீங்கள் இருந்து என்னையால் வேலை செய்யறது ஆசைப்படுறீங்க இப்படி தூக்கிக்கிறேன் வெங்காயம் கஷ்டப்படுங்க அது சரி நீங்கள் ஏன் இப்போ கொலைக்கிறீங்க வெங்காயம் உங்களுக்கு கடும் இதாக இருக்கா கஷ்டமா இருக்கா வெங்காயத்தை தான் மதினிங்கிறாக்குமா மதினியா மாமியாருங்கிறா மரக்கறியில ஏன் அப்படி சொல்கிறேன் அடிக்கடி குளர வைக்கிறேன் வைக்கிறேன் அது சரி அவரை வீடியோ எடுக்க தேவையில்லை அவர் குளராப்புல இருக்காராமா நினைப்பாங்க மூக்கல போன முறை இதுல வச்சுட்டேன் வெங்காயமே தானே நம்மளோட அசரப் நாள்ல நண்டு ஊறி இதுல சமையல்ல அது ஒரு பிரச்சனை இந்த வெங்காயம் கடுமையா கண்ணை பத்த வைக்குது
என்ன வந்துட்டியா அது சரி அப்போ இப்போ அதோட காய்ச்சல் வந்துட்டு உங்களுக்கு இதோட தடுமல் மாதிரி ஆக்கி போட்டு வெங்காயம் பட்டை போட்டு அது சரி நீங்கள் நல்லா பார்த்து கொண்டுட்டீங்க கிட்டத்தட்ட ஆக்களுக்கு எப்படி இருக்குமே பழைய இருக்குமாக்குமா அது பழைய இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த வெங்காயம் பட்டி அந்த தடுமல் வந்து அமைப்பு வந்தோன்னா நீங்கள் காய்ச்சல் காதால் மாதிரி போயிட்டு நீங்கள் குளர்லாம் போயிட்டு நான் கேட்டேன் சக்கி புக்கிட்ட மச்சான் என்னடா ஒரு ஒரு சரியான ஒரு கட்டிங் போட்டு ஆச்சு கிடைக்கலையா சமைக்கிறதுக்கு சொல்லி கேட்கும் அதுக்கு ஒரு விளக்க வந்து கட்டிங் போட்டு அதை காட்டுக்குள்ள வந்தேனே கட்டிங் போட்டு அதை நீ காலக்காரம் தந்து வச்சுக்கணுமா எல்லாம் நீ அந்த இயற்கையோட ஒன்று நீனுமே என்னென்ன ஐட்டங்கள் போடுறீங்க மசாலா தூள் கொச்சிக்காய் தூள் உப்பு நம்ம நச்சீரகம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி இடிச்சு போடணுமே மிளகு இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சா தம்முல வைக்கும் வச்சு போட்டு தம்மண்டா என்னது அது தம் அடிச்சுன்னா வட்ட வைக்கிறேன் எல்லாம் சூட்ல வச்சுக்கிறேன் நாங்களே என்ன சொல்றோம் யூடியூப்ல இருந்து என்னையாலும் என்ன செய்யறேன்னு ஒரு நாட்டுக்கோழியை ஹைவே எப்படி குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி பார்த்து சமைக்க நாங்கள் ரெடி ஆகிக்குவோம் அதை வந்து கேள்வி எல்லாம் என்ன செய்யப்படும் இடையில குறுக்கால கேள்வி எல்லாம் கேட்கப்படும் ரேடியோவில் கை அடிக்காங்க சரி நீங்கள் சொல்லுங்க தம்மில் வைக்கிற அடுத்து தம்மில் வச்சு போட்டு தாளிப்பை போட்டு தாளிப்பு கொஞ்சம் அந்த ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம கறியை எடுத்து கொட்டி ஒரு செட்டா போட்டு செய்யுது செட்டா போட்டு பெரட்டி மூடி வச்சா தம்முல் கறி தம்முல் நீங்க வந்துட்டு வெளியே இருந்து தானே நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் பெருமாட்டுக்கு எங்கட யூஎஸ் அனைவருக்கும் வேற தெரியும் நிறைய வீடியோஸ்ல வந்திருக்கிறார் இவர் நம்முடைய சக பாடி எப்பயுமே கடுமையாக கனாடுபடுத்துறவர் இவர் பிரதர் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அவரை விட்டா கோழி பிடிச்சிக்காதே அவரை விட்டா கோழி பிடிச்சிக்கு வந்தேன் சரி நீங்கள் வந்துட்டு வெளியே இருந்து தானே வெளியே இருந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த கோழி ஒரு ஹைஃபை சமைக்கிறதுக்கு வந்துட்டு அரபால் என்ன சொன்னால் வந்துட்டு சட்ட வழியாக இருக்கு அரபு தெரியுமா அரபு மாவி முஸ்கிலாவா மாவி முஸ்கிலாண்டா பிரச்சனை இல்லைங்கிறது அப்படி இல்லை சாப்பாடு எப்படி தானே இப்போ கோழி வந்துச்சுன்னா மியாண்டா கோழி நல்லா இருக்கு நல்லா இருக்கு மியா நமக்கு வந்துட்டு வந்துட்டு மியாங்கிறன்னு நல்லா தாக இருக்கிறாங்கவா சரி நீங்க அரபுல 2-3 வார்த்தைகள் சொல்லுங்க ஸோ இப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரி இப்போ இது என்ன ஐட்டம் சப்னாஷ் இது கருவேப்பை ரம்பு வெங்காயம் நீங்கள் கையில் வச்சுக்கிற ரம்பானி ரம்பு ஸோ ஓரளவுக்கு வெட்டி முடிச்சுட்டு அங்கே தம்மில் ஐட்டத்தை போட்டுட்டாங்க இங்கே இருக்குது நாட்டுக்கோழி தம் பண்ணி வச்சிருக்கீங்க மசாலா போட்டு பிடிக்கட்டும் இங்கே அடுப்பு வந்துட்டு ரெடி ஆகிட்டு ரைட் ஓகே இஞ்சி பூண்டு கருவேப்பிலை என்ன அப்போ அவியோட குக்கிங்கா பார்த்துக்கு வந்துருக்கு அவிரையில் எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க அதில் பேராக தானே இதில் யார் செஃப் யாரு நீங்களா இவர் மெயின் செஃப் அவர் சொல்கிற ஐட்டங்கள் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க அவர் செகண்ட் கோச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல ஸ்மெல் வருது ரொம்ப ஸ்மெல் வருது நம்மளோட வகரு உங்களுக்கு அந்த பசி இல்லான்னு உங்களுக்கு 1008 வேலை செய்ய நான் ஒழுங்கையில சாப்பிடுறேன் நல்லா அதுக்கேற்ற வேலையில காணல டைமுக்கு சாப்பிடுறேன் வேணும் இந்த கடையால விட்டு சும்மா இருக்கிறில்ல 24 சொல்லுங்க ஃபுல்லாக சாப்பிடுது நினைக்கிறேன் ஒளிமினா சாப்பாடு படுக்க சாப்பாடு நான் சின்ன டீ குடிக்கிற சோறு நாங்கள் வந்துட்டு இந்த சமையலில் எக்ஸ்பர்ட் ஒன்றும் கிடையாது வெளிநாடுகளில் இருந்துருக்கு வெளிநாட்டிலேயாச்சும் சட்டி சாணை பிடிச்சி ஆக்கி சாணை சாப்பிட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமில்லை ஊட்ட உந்தி பின்னரம் சாப்பிட்ற காலையில ஃப்ளைட் ஏறட்டுமே இப்போ பார்த்துக்கிறீங்க ஒரு விசாக சாணை போட்டு ஒரு விசிட்ட இந்தியாவுக்கு போய் வாப்பா இன்னும் ஃப்ளைட்டில் வரல விசாரிச்சாரு
30, 32, 34 வயசு ஆகுது. இன்னும் பிள்ளைங்க. இன்ஷால்லா வார வருஷம் நம்ம கட்டாயம் ஆனா பாஸ்போர்ட்ல ஊர்பட்ட விசா குத்திருக்காரு. பாஸ்போர்ட் முடிய போகுது. ஏன்னா நண்பனுக்கு வந்து திருந்தாப்புல ஒரு நாட்டுக்கு போகணுமெண்ட் ஆசை வரும். உடனே அந்த விசா எல்லாம் எடுத்து குத்திடுவார். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு இதுகள் நடந்ததும் போகாமல் தடுபற்றும். இப்படி தொடர்ச்சி வந்துட்டு கிட்டத்தட்ட உண்மையாகவே நீங்கள் எத்தனை நாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி போகாமல் விட்டுருக்கீங்க? 4 நாடு. தாய்லாந்து, இந்தியா, அடுத்தது ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணி அது கிடைக்கல. விசா இல்லன்னா பாஸ்போர்ட்ல விசா குத்தேல. நீங்க இன்னும் போகல குத்தேல. தெரிவு செஞ்ச நாடெல்லாம் வேலை செய்யற நாடு இல்ல. அது அங்க வேற வேலை செய்யற நாடு. அந்த நாடு போறது தான் விசா குத்தி. இந்த கால் என்னதுக்கு முடிச்சா போட்டீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு தானே கால் உங்களுக்கு என்ன 2 கால் போட்டீங்க. 2 காலம் உங்களுக்கு தான். 2 கால் தேவையில்லை. இல்ல 2 உங்களுக்கு தான். பாக்கி இல்லாத என்னோட நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்றதால வேகிறது கொஞ்சம் வேக வைக்கணும். டைம் எடுக்குமேனே. ஸோ அதனால கொஞ்சம் அதனால கொஞ்சம் வேக வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ குத்துண்டை குத்தி என்ன கறி குத்துக்கறியா கொத்துக்கறியே செய்யப்படுறாங்க. நாட்டுக்கோழி ஆகோக்குள்ள வந்துக்கிட்டு அந்த இளநெருப்புல போட்டு தான் வேக வைக்கணும். இளநெருப்புல உப்பு சாமான்லாம் காணும் எல்லாம் காணும். ஆனால் எப்படியோ நண்பனுக்கு வந்து உடுப்பு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு இருக்கிற இடத்த தேடி வந்திருக்காரு. இறங்கி பாருங்கள் 4 மூல இருக்கிறேன் சொல்லி. நம்ம நீச்சல் இருந்து ஒன்றும் தெரியாது. இது அவ்வளோ பெரிய வாய்க்கால் இல்லையே மச்சான். நான் ஆலமறையாம காலம் எல்லாம் விட மாட்டேன். ஏண்டா நாங்கள் பார்த்தோமே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் உடுப்பு கடைக்கிட்டு இருந்தது காலையில் பார்த்தோம். இந்த கிராமத்து மக்கள் யூஸ் பண்ற இடம் தான் இது. இப்போ குளிக்கிற துறைன்னு சொல்லுவாங்க. துறைன்னு சொல்லிட்டு குளிக்கிறது. இறங்கி பாருங்க நீங்க கட்டிலே நிக்கல. அசரப் நகர்ல குளிச்சமே அதான் தாள நம்பிடுறாங்க. முடங்காலுக்கு தானே இருக்கீங்க. உள்ளு கொஞ்சம் இறங்கல. கட்டித்தானே இருக்கு. அவ்வளோ நாள் தண்ணி நிலம்பழங்குது. கடும் ஒரு பகடி அனுப்பி வந்துருக்கு. இந்த இடத்த குளிக்கிறா இல்லையா? இப்போ சொல்லுங்க எவ்வளவு இறங்கி பாருங்க. நெஞ்சு விரங்கல் அதுக்கு அங்கேயும் இறங்கலாம். அதே மட்டத்தில் இருக்கு. சரி வாங்கல நம்ம இதுக்கு போவோமா? இவர் வந்துட்டு இவடுத்த கடும் வெயில் இருக்கு. இவர் இவடுத்த கல்வெட்டுங்க நம்ம அந்த சகோதரர் கோவிச்சுக்காரு மோகன் சொல்லிக்கிட்டீங்க. நாங்கள் எல்லாரும் அங்கே ஒரு இடத்த போங்க அவரை விடுங்க. நீங்க குளிக்கிற இல்லையா? அவ்வளோ அவங்க கழுத்துக்கு பிடிச்சேன். கழுத்துக்கு பிடிச்ச தண்ணியா? நிலத்துல நடந்து அனுப்பிக்கிறேன். நம்பி அங்கால தாளம் குறைய இந்த சரௌண்டிங்ல மட்டும்தான் காலம் கூட. ஏன்னா இந்த கிராமத்து மக்கள் வந்து குளிக்கிற சாஞ்சிரு அதுக்காண்டி இது அது கல்லிச்சா மலையெல்லாம் உடச்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே அவ்வளோதான். அங்கே கல் இருக்குதா? மண் அவர்கிட்ட வந்து மண் இல்லை, மலையை உடைச்சி அவர்கிட்ட நடுவு மாதிரி வச்சுக்கலாம். மலை உடைச்சிருக்கிறாங்க. இது சின்ன ஓட்டா மாதிரி இருக்கு. சின்ன ஓட்டா மாதிரி இருக்கு. தண்ணிக்குள்ள நீங்க இறங்கினதும் வெள்ளையா இருக்கிறீங்க. நாம வெள்ளை இல்ல நீங்க தண்ணிக்குள்ள இறங்கினதும் வெள்ளையா இருக்கிறீங்க. இங்க நீங்க இங்க பாருங்க. இங்க பாத்துட்டு நீங்க சன்லைட் சோப்பா வந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு சன்லைட் சோப் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவடத்தை நீங்க இப்ப சோப்பால கழுவிட்டு இருக்கோம். நாங்க குளிக்கிறோம் இல்லையாப்பா? நீங்க சன்லைட் சோப்பால கழுவிட்டு இருக்கீங்க. நாங்க குளிக்கணும். அவரை ஊத்தே நம்மளோட உடம்புல வீட்டை வந்துட்டு உங்களோட மனைவிக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்காம இங்க எடுத்து வந்துட்டு என்ன செய்யுது? பிள்ளைய பாக்குற நம்மள பாக்குறோம். அதுவும் சரியான. ஸோ அதனால உண்மையாகவே அந்த நாள் இப்போ எல்லாம் டெனிம் ட்ரௌசர் கல்யாணம் முடிச்சு 7 வருஷத்துக்கு குடும்ப கழிச்சு அவியங்களை தந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நண்பன் உடுப்பு கல்வி முடிஞ்சதும் எங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு அதிக அளவான அந்த இந்த ஆத்து மண் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அங்கே வந்துட்டு கடும் மழை காயம் என்ன. அதனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் வந்து இந்த இடத்துலையும் வந்துட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இருக்கிறோம்.
இல்லை ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துட்டு சோறு வழியாக ஆஹா பயங்கரமாக சுடுவுது அது அப்படியே லேஸ் அப்படியே ஆற போடணும் சோத்தில் சும்மா சட்டியை துறக்க ஒழிச்சு கம்ம 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 சட்டப்படி ஸ்மெல் பேசுகிறான் அழகான ஸ்மெல். நாட்டுக்கரு குழம்பா எனக்கா அப்போ இந்த காய் எந்த சைடில் எடுத்து காலை வச்சுட்டாரா அவடத்தை நான் இருக்கேன் எனக்குரிய காத்தேன் என்ன சரி எனக்கு நேரம் 2 காலையும் மேய்ச்சிருக்குது பாப்பா கூட போட்டு 2 காலமும் 2 காலம் 2 காலமும் கூட தந்த வேலை அதை மெனக்கிட்டு சோறாக்கி கறியாக்கி இடம் தந்து தின்னறிக்கிறார். இவருக்கு ஒரு கால் கொடுக்குறோம் இல்லையா, செஃப்புக்கு ஒரு கால் கொடுக்குறோம் இல்லையானே. ரைட், காலுக்கு சண்டை போகுது, காலுக்கு சண்டை போகுது. இது என்ன உங்களோட ஸ்பெஷல் சம்பல் சாப்பிட்டு பாருங்க. சகிப் தான் இறங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நாட்டுக்கோழி மசாலா எல்லாம் உருண்டு பெரண்டு கிடக்குது. நல்லா செல்லுது. நல்லா இருக்குது. எனக்கு கடும் பசியும் தான். பசி என்று சொல்றதாலே உண்மையாக இப்போ எதிர்த்து தந்தாரு. நாங்கள் என்ன சாப்பிட்றோம் போடலான்னு இருக்கிறோம். நாட்டுக்கோழி நல்லா வந்துருக்குதா நாட்டுக்கோழியானே. அடுத்தது நம்ம கோழிக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். உரப்பை குறைச்சாலாம் மீடியம் போகிறார். ஏன்னா நிறைய இடத்துல அந்த உரப்பு கொஞ்சம் கூடினா டேஸ்ட் வழங்குறதில்ல. ஆனால் உண்மையாகவே சரியாக போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். நீங்கள் உண்மையாகவே யூடியூப் பார்த்து தான் செய்கிறீங்களா இல்லை நீங்கள் கோக்கி வேலையில் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள்ட்ட கேட்குறேன். நான் கோக்கி வேலைங்கிறதுக்கு இல்லை, இப்படி தான் நம்ம வெளிநாட்டில் இருந்த இதுக்கு வெளிநாட்டில் ரூமில் சமைச்சு பழகினதால வெளிநாட்டுக்கு போகிற ஆட்கள் வந்துக்கிட்டு அந்த சமைக்கிற எல்லாரும் சமைக்கக்கூடிய அமைப்பை பழகுவாங்க. இந்த வெளிநாட்டில் நாங்கள் சமைச்சு சாப்பிடணும். ஸோ அதனால் இப்படியே இருந்தால் ஆறி போயிடும் சாப்பாடு. அங்கே ஒரு ஆள் சாப்பிட்டு காட்டுக்கு அவர் சாப்பிட்டு இருக்கிறார். வெங்காயம் நிறைய போட்டது நல்லா இருக்குண்ணே. வெங்காயம் நிறைய போட்டது. வெங்காயம் நிறைய போடலை. வெங்காயம் எடுத்துட்டு வந்த புளியானம் சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டேல். இனி அதனால தான் கடையை புளியானம் செய்ய எல்லாமே சம்பளம் செஞ்சுட்டாங்க. ஸோ நிறைய பேர் எங்களோட சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க சார். தொடர்ச்சியாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. புது நண்பர்கள் வந்திருந்த கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே, பாய்.